மீண்டும் அது வரவேண்டிய அவசியமே இல்லை. அது பதமுத்தி, இது பரமுத்தி என்பதை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப சரியை கிரியை யோகத்துக்கு ஏற்ப எய்தும் சீர் முத்திப்பதம் என்னென்ன? சரியைக்கு சாலோகம், கிரியைக்கு சாமீபம், யோகத்துக்கு சாரூபம் ஆகியவைகளை எய்துவித்து, இது கொஞ்சம் அன்பர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். உரையில பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4வது வரி பாருங்க, கொஞ்சம் தொண்டர்களுக்கு நினைவூட்டுங்க. சாலோகம், சாமீபம், சாரூபம். அம்மா உரையில அந்த 4வது வரி காட்டுங்க. சாலோகம், சாமீபம், சாரூபம் ஆகிய பதமுத்தி. இது பரமுத்தி அல்ல, பதமுத்தி. அததான் எய்தும் சீர் முத்திப்பதம் எய்துவித்து. இது எய்தும் சீர் முத்திப்பதம். இந்த முத்திப்பதத்தால கிடைக்கக்கூடியவைகள் சரியை சென்றா சாலோகம், கிரியை செய்தா சாமீபம், யோகம் செய்தா சாரூபம் ஆகியவைகளை இறைவன் அருள் செய்வார். ரொம்ப நல்ல பகுதிங்க. அப்படி அவன் அருளி செய்து மெய்யன்பால் காணத்தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாணத்தகும் ஞான நன்னெறியே. மெய்யன்பால் காணத்தகுவார்கள், உண்மையான பக்தியின் மேலேட்டால் தம்மை காணும் வேட்கையுடையவர்கள், கண்டால் வேட்கையுடையவர்கள், கண்டால் தமை பின்பு நாணத்தகும், நேரே கண்டு தரிசித்தால், இறைவனை தரிசித்தால், ஐயையோ இத்தனை காலம் பயனில்லாமல் வீணாக கழித்து விட்டோமே என்று நாணத்தகும் நெறியை நமக்கு காட்டினார். மெய்யன்பால் காணத்தகுவார்கள், உண்மை அன்பால இறைவனை குருநாதரை நேரே கண்டு தரிசிக்கிற பொழுது என்ன எண்ணம் வருமா? தமை பின்பு நாணத்தகும் ஞான நன்னெறியை, இத்தனை நாள் பயனில்லாமல் கழித்து விட்டோமே என்று நாணத்தகும் நிலையில் ஞான நன்னெறியை வீணே எனக்கு தர வேண்டி, அந்த ஞானமாகிய நல்ல நெறியை வீணே எனக்கு தர வேண்டி. வீணை என்பது ஞானத்தை பெறுவதற்கு தகுதியில்லாத அடியேனுக்கு தரும் பொருட்டு. என்ன அழகு சொல்லு பாருங்க. ஞான நன்னெறியை வீணே எனக்கு தர வேண்டி, ஆக ஞான நெறியை தகுதியில்லாத அடியேனுக்கு தர வேண்டும் என்று கருதி எல்லா பொருட்கும் மனக்கும் மலர் அயன்மால் வானோர் நினைப்பினுக்கும் தூரம் போலே. ஆக இறைவன் எதற்கு அப்பால் பட்டு இருக்கிறான்? எல்லா பொருள்களுக்கும் எட்டாமல் இருப்பவர், மனதிற்கும் எட்டாமல் இருப்பவர். தாமரை மலரிலே இருக்கக்கூடிய திருமால், அயன் திருமால், எண்ணற்ற தேவர்கள் ஆகியவர்களினுடைய நினைவிற்கும் எட்டாமல் தூரத்தே இருப்பதைப் போல தோற்றமளிப்பவர். அது அழகா சுருக்கி சொன்னார். புறத்தார்க்கு சேயோன், இவர்களெல்லாம் இறைவனை வழிபட வேண்டும் என்கிற சிந்தனை தவத்தால் பெறாதவர்கள். அதனால் எல்லா பொருட்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்கும், பிறகு மனக்கும், மனம் என்பது மனம், மனதிற்கும், பிறகு மலர் அயன் மால் வானோர் நினைப்பினுக்கும். மலர் என்பது தாமரை மலர், தாமரை மலரிலே இருக்கக்கூடியவன் பிரம்மா, பிரம்மாவுடைய தந்தையார் திருமால், இன்னும் உள்ள தேவர்கள் எல்லோருக்கும் நினைவிற்கு எட்டாமல் தூரத்தை இருப்பதை போல தோற்றமளித்தார். வானோர் நினைப்பிற்கும் தூரம் போலே. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் என்ன செய்தாராம்? அணிய சுந்தரத்தாள் என் தலைமேல் ஆறும்படி தந்து அருளி. சுவாமியினுடைய அழகான திருவடிகளை
அணிய சுந்தரத்தாள் அது எல்லா பொருள்களுக்கும் தேவர்களுக்கும் மால் திருமாலுக்கும் தூரமாக இருந்தாலும் கூட, செய்மையான நிலையிலே இருந்தாலும் கூட, அந்த சுந்தரத்தால் என்னாயிற்று? என் தலைமேல் ஆறும்படி தந்து அருள் செய் பேராளும். தன் அடியார்களுக்கு அனிமையாக வந்து அருள் செய்தும் அழகான திருவடிகளை அடியேனுடைய தலைமேல் அருள் நிறையும்படி சுட்டி அருள் செய்தார். தேவாரத்துல எத்தனையோ இடங்கள்ல வருகின்றன. அதை நாவுக்கரசு பெருமான் ரொம்ப அருமையா காட்டுகிறார். நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. திருவாசகத்தில் உரையாசிரியரும் அந்த பகுதியை மேற்கொள்ளுகிறார். பூவார் அடிச்சுவடியின் தலைமேல் பொறித்தலுமே தேவான பாபாடி. சுவாமிய திருவடியை தலைமையில சூட்டி அருளினார்கள், நான் தெய்வத்தன்மையை பெற்றேன். திருவாசகம். பூவார் அடிச்சுவடியின் தலைமேல் பொறித்தலுமே தேன தெய்வத்தன்மை என்று பொருள். திருவாசகத்தொடர். தேவானபாடி தெய்வத்தன்மையுடையதாக. இன்னொரு பாடல்ல சொல்லுவார், இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று காட்டுகிறார். இப்படி திருமுறைகள்ல பல இடங்கள்ல பெருமான் திருவடி சூட்டிய அருமை வரலாறுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அந்த பகுதியைத்தான் நினைப்பினுக்கும் தூரம் போல அணிய சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும்படி தந்தருள் செய் பேராளம். மிகப்பெரிய கருணையுடையவர், கருணையை ஆள்பவன். அதனால் அவருக்கு பேராளன். பேராளன் பெருமையை ஆள்வதால பேராளன். உயர்வை சீர்மையை ஆள்வதால் நமக்கு சீராளன் பேர். சீரை ஆள்வதால் சீராளன், பெருமையை ஆள்வதால் பேராளன். அப்படி பேராளன் அருள் செய் பேராளன். அடுத்த வரைக்கும் சேர்த்திக்கங்க. பேராளன் தந்த பொருள் ஏது எண்ணில். சரிப்பா, சிவபெருமான் வந்து கருணை கொண்டு உன்னை ஆட்கொண்டான் என்று கூறுகிறீர்கள். அவன் அருள் செய்த பேரு எத்தகையது? பேராளன் தந்த பொருள் ஏதெனில், அவன் தந்த பொருள் எது தெரியுமா? என்னிடத்துல என்ன கொடுத்தான் தெரியுமா என்று ரொம்ப அருமையாக ஏதெனில் அடுத்த அருமையா சொல்லுகிறார். தான் வேறு நான் வேறாய் வந்து புணரா வழக்காக்கி. ஆக முன்பு அறியாமையோடு தொடர்புடைய பொழுது எந்தன் உள்ளம் நான் வேறாக இறைவன் வேறாக இருந்தோம். தான் வேறு நான் வேறாய் வந்து புணரா வழக்காக்கி அவன் என்ன செய்தான்? என்னை ஆட்கொண்டு அது பொருந்தாது என்னும் வழக்கத்தை நிலைநிறுத்தி நானும் இறைவனும் ஒன்றானோ. தான் வேறு நான் வேறாய் வந்து, முதல் அறியாமையின் காரணத்தில் இருக்கிற பொழுது இறைவன் வேறாக நான் வேறாக இருந்தோம். பிறகு அவன் வைந்து புனரா வழக்க ஆக்கி, இப்படி ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லாமல் அது பொருந்தாமல் இரண்டும் ஒன்று என்கிற முறையிலே ஆக்கி
முந்தி எந்தன் உள்ளம் என்றும் நீங்காது ஒளிந்திருந்து. இப்ப அது போல செய்தானே. முன்னைய காலத்துல என்ன செய்தான்? அனாதி காலம், ஆதி என்பது தொடக்கத்தை குறிக்கும். அனாதி